நாள்தோறும் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஏழை எளிய இந்த பகுஜன் சொந்தங்களுக்கு என்று பெயர் ஓட்டும் அளவுக்கு தன்னுடைய இடதுகை செய்கிற தர்மத்தை வலதுகைக்கு தெரியாமல் செய்தார்கள் என்று சொன்னால் கட்டாயத்தில் இருக்கின்றோம். அந்த வகையிலே பகுஜன் சமாஜ் கட்சியில அதாவது சட்டேறக்குரிய கடந்த 17 மக்கள் வந்து பகுஜனை இழைத்து அவர் சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் எதிர்கால மத்தியிலே பகுஜன் சமாஜ் கட்சியானது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய நினைவு திராவிட மாநில ஆட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வழக்கிற்கு சரியான முகாந்திரமாக காரணங்களை எடுத்து அதாவது பார்க்கின்ற போது எல்லா தரப்பு ஆட்சியாளர்களும் சொல்கிறார்கள் வழக்கு சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது. கைது செய்வார்கள் தினந்தோறும் ஒவ்வொரு தகவல்களை சொல்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். காரணம் அதுவல்ல, ஏனென்றால் சரியான பாதையிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த வழக்கிற்குண்டான இங்கே நாம் ஏன் வலியுறுத்துகிறோம் என்று சொன்னால் அப்போதுதான் ஆரம்பத்திலிருந்து அந்த புள்ளியை கடந்த 5/7/2024 பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மிக கொடூரமாக சமூக விரோதியால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை நிகழ்ந்த 3 மணி நேரத்தில் காவலத்தில் சென்று குற்றவாளிகள் சரணடைந்து நாங்கள் தான் இந்த கொலை செய்தோம் என்று சரணடைகின்றார்கள். அன்று முதலே எங்களுக்கு அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் பல்வேறு சந்தேகங்கள் உள்ளது என்று நாங்கள் அந்த கோரிக்கையாக, அது மட்டுமில்லாமல் இந்த அண்ணன் படுகொலையில் அரசியல் பின்புலம் இருக்கின்றது. ஆளுகின்ற அரசானாலும் சரி, ஆண்ட அரசானாலும் சரி, இது அரசியல் படுகொலை. அதனால் தமிழகத்தில் இருக்கின்ற காவல்துறை இந்த வழக்கை விசாரணை செய்தால் இந்த வழக்கில் இருக்கின்ற முக்கிய அரசியல் பின்புலம் வெளிவராது என்ற காரணத்தினால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்க வேண்டும் என்று அந்த ஒற்றை கோரிக்கையுடன் அன்று முதல் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் மட்டுமில்லாமல் அண்ணன் சமத்துவ தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகை தந்த எங்கள் தேசிய தலைவர் பெஹன்ஜி மாயாவதி அவர்களும் திமுக அரசிற்கு இந்த வழக்கில் சம்மதமில்லை என்று சொன்னால் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்றுவதற்கு என்ன தயக்கம் என்று கோரிக்கை வைத்தார். அது மட்டுமில்லாமல் இந்த வழக்கை சிபிஐ மாற்றி விசாரிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை வைத்து சென்றார். இருந்தாலும் கூட இன்று வரை இந்த காவல்துறை பல்வேறு நபர்களை கைது செய்ததாக இந்த செய்திகளை பார்க்கின்றோம். ஆனாலும் இவர்கள் அனைவரும் இந்த வழக்கில் உள்ள கூலிப்படையினராக, பணத்திற்காக கூலி செய்கின்ற நபராக தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த நபர்களுக்கு யார் பணம் கொடுத்தது, யார் உத்தரவிட்டது, யார் இந்த ஒரு மாநில தலைவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு பகலிலே சென்னை மாநகரிலே, சென்னை தலைநகரிலே, தமிழ்நாட்டின் தலைநகரிலே வெட்டி துணிச்சலாக படுகொலை செய்யப்படுகின்ற நிலை உருவாகும் என்று சொன்னால் அவர்களுக்கு பின்புலமாக இருக்கின்ற இந்த கொலையை நிறுத்த சொன்ன யார் என்று அந்த உண்மையை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும். அவர்கள் தண்டனை வாங்கி தர வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து தமிழ்நாடு முழுசும் நாங்கள் இந்த பகுஜன் சமாஜ் கட்சி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் பொதுக்கூட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றவில்லை என்று சொன்னால் இங்கே தமிழகத்திலே அங்கு நடைபெறுகின்ற போராட்டம் தலைமைச் செயலகத்தை நோக்கி தலைமையிலே மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தமிழக அரசிற்கு எச்சரிக்கை செய்து கொள்கின்றோம். உடனடியாக இந்த வழக்கின் உண்மைத்தன்மைகளை வெளியே கொண்டு வருவதற்கும் அரசியல் பின்புலத்தை வெளியே சட்டத்தில் நிறுத்துவதற்கும் தமிழக அரசு இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கை வைத்து இன்று கோவை மாநகரிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். கோவை மாவட்டம் தமிழ்நாடு காவல்துறை பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் கைது நடவடிக்கையெல்லாம் எடுத்து வந்துருக்காங்க. எதன் அடிப்படையில் நான் கேட்குறேன். அதான் காவல்துறை இதுவரையிலுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 5ஆம் தேதி நடந்து இன்னைக்கு 28 ஆயிடுச்சு. இன்னைக்கு 23 நாட்கள் கடந்த பின்பு கூட இன்னைக்கு காவல்துறை இந்த வழக்கில் உள்ள அந்த கூலிப்படையினராக செயல்பட்ட அந்த நபர்கள் தான் கைது செஞ்சிட்ருக்காங்க.
அந்த நபர்களுக்கு யார் பணம் வசதி கொடுத்தது யார், பணம் எங்கேருந்து வந்துச்சு, பணம் கொடுத்த நபர் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு காவல்துறை அந்த நபர் கைது செய்யப்படலை. அந்த வழக்கில் முதலாக 8 நபர்கள் சரண்டர் செஞ்சாங்க காவல் நிலையத்தில் கொண்டு சென்று. அப்போ ஒரு காவல் நிலையத்தில் ஒரு டிசி தலைமையில் ஒரு குற்றவாளியை சரண்டர் செய்ய முடியும்னு சொன்னால் அவர்கள் யாரும் பின்புலம் இல்லாமோ அல்லது அரசியல் பின்புலம் கண்டிப்பாக பேசி சரண்டர் ஆக்கிக்க முடியாது. அப்போ அந்த குற்றவாளிகள் அந்த கொலை நிகழ்த்த உடனே எப்படி தொடர்பு உண்டு அந்த நபர் பேசினாங்க, அந்த நபர் எப்படி பேசி அந்த டிசிக்கு சரண்டர் பண்ணாங்க, அந்த நபர் ஏன் கைது செய்யப்படலை. அப்போ இந்த முக்கியமாக இருக்கின்ற இந்த வழக்கில் வடசென்னையில் சேர்ந்த பிரபல தாதா ரவுடி நாகேந்திரனை சம்மந்தப்பட்டதா செய்தியெல்லாம் வருது. அப்போ இந்த நாகேந்திரனை ஏன் இந்த காவல்துறை இன்னும் விசாரித்து அவர் கைது செஞ்சு விசாரிக்கப்படலை. அப்போ இந்த காவல்துறை முக்கியமாக யார் பேரில் அடிப்படுதோ அந்த நபரில் கைது செய்யப்படாமல் இந்த காவல்துறை இங்கொன்றும் அங்கொன்றுமாக தினந்தோறும் ஒரு நபரை கைது செஞ்சு இந்த காவல்துறை எங்களை கண்ணாமூச்சி வேலை தான் காமிச்சிட்டு நாங்கள் நம்புகிறோம். அதனால் இந்த வழக்கு தமிழக அரசு விசாரணை செஞ்சுட்டு இருந்தால் கூட இந்த வழக்கு சிபிஐ மாற்றி விசாரித்தா தான் உண்மை தெரிய வரும் அப்படின்னு அடிப்படையில் தான். ஏன்னா உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இந்த வழக்கில் இந்த தமிழகத்தை ஆண்டுகின்ற திமுக அரசு அமைச்சராக நேருவின் தம்பி கொலை கூட இந்த காவல்துறை தமிழக போலீஸை நம்பாமல் சிபிஐ இதை விசாரணை தான் கேட்டாங்க. அப்போ ஆளுகின்ற திமுக அரசு தந்த ராமஜெயம் கொலை வழக்கில் சிபிஐ கேட்கின்ற தமிழக அரசு எங்கள் அண்ணன் ஆம்ஸ்டாங் படுகொலை மட்டும் சிபிஐ கேட்டால் அந்த வழக்கு நாங்கள் விசாரிக்கிறேன்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு விசாரிக்கிறது என்ன நியாயமாக இருக்கும். அதனால் அந்த வழக்கு சிபிஐ விசாரித்தா தான் ஒரு நியாயமாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் சிபிஐ கோரிக்கை வைக்கிறோம்.